உன் கண்ணீரை கண்டேன். ஏதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். அழிவேன். சுழலிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. இவை சிறுசுவரமையான சகோதர சகோதரிகளின் இன்றைய வாசல்களை நாம் பார்க்கும்போது கடவுளை பேர்பட்டவர். கண்டிப்பாக இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், கடவுள் ஏன் இது போன்ற ஒரு தொற்று நோயை கொடுத்திருக்கின்றார், கடவுள் ஏன் இத்தனை உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கின்றார், இவ்வளவு விரைவில் சாக வேண்டுமா, கடவுள் எங்கே இருக்கின்றார், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இதற்கு நல்ல பதிலை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுகிறது. கடவுள் எப்பொழுதுமே விடுவிக்கின்றவர், விடுதலை நாயகன். கடவுள் அடிமைப்படுத்தவர் என்று, கடவுள் அழிமை கொடுப்பவர் என்று, மாறாக கடவுள் கட்டி எழுப்புகின்றவர். இன்றைய முதல் வாசகத்திலே இதைதான் பார்க்கின்றோம். தான் செய்த தீய செயல்களுக்காக தண்டனை பெற வேண்டிய அந்த ஒரு கட்டத்திலே அவன் தனது பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்கின்றான். இறைவனை கெஞ்சி கேட்கின்றான். அவனது மன்றாட்டை ஏற்று இரக்கம் காட்டி 15 ஆண்டுகள் இன்னும் கூட்டி கொடுக்கின்றார். ஆம் அன்பர்களே, என்று நாம் வெவ்வேறு துறையிலே தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவ துறையிலும், உடல்நலத் துறையிலும், பொருளாதார துறையிலும் நாம் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கடவுள் சொல்லக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை தான். கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கு என்றுமே விடுதலை. கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கு எப்பொழுதுமே நிம்மதி. கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கு எப்பொழுதும் வளர்ச்சியும் வாழ்வும். இந்த உண்மையில் நாம் முன்னிருந்து, இந்த உண்மையை நாம் மற்றொரு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த உண்மையோடு நாம் பயணித்துக் கொண்டிருந்தால், இந்த திருப்பலிப்படியாக இறைவனுக்கு நன்றி நம்புவோம். ஒருவேளை உண்மையை மறைத்து பொய்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், பொய்மையை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இவனுக்கு மனமருந்து மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள்வாழ்வை குழு வாழ்வை இது வழங்குவதாக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அனிச்சைய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உமது மாட்சிமைக்காகவும் மனித இனத்தின் மீட்புக்காகவும் கிறிஸ்துவை தலைமை குருவாகவும் என்றென்றும் குருவாகவும் ஏற்படுத்த திருவிழமானே. இவ்வாறு அவரது திரு ரத்தத்தால் வந்து சொந்தமாக்கப்பட்ட மக்கள் அவரது நினைவாக கொடுக்கும் இத்திருபலியில் பங்கேற்பதால் அவருடைய சிலுவை உயிர்ப்பு இவற்றையும் ஆற்றலை பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றிட்டு இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, திருவசனங்கள் 1 முதல் 6, 21 முதல் 27, 22, 7 முதல் 8 வரை. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசேயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு இது அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடியில் கையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் வாழக்கூடிய இந்திய ஆண்டுகளை பாதாளத்தின் வாழ்வுகளில் படிக்கிறேன் வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நாம் காணுகிறாரே, மண்ணுலகில் குடியிருப்போர் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் இயக்கமின் கூடாரத்தை போல் பேசப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் ஆவை சுருட்டுவது போல் என் வாழ்வை நினைக்கின்றேன். வரியிலிருந்து அவர் என்னை அறுத்தருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடியும் வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயற்படியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவரிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களிடம் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாடு மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். அனைத்து கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்றைய நம்முடைய எண்ணங்களை நீக்குகளையும் நாம் செய்த ஆன்மீக சுடத்து கொண்ட முடிவுகளையும் கொரோனா தொற்று நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் அவளுக்கு ஊழியம் புரியும் அனைத்து உள்ளங்களையும் உயிர்களை இறைவன் காக்க வேண்டும். அவரது குடும்பங்களையும் இறைவனுக்கு காணிதாக பிடிக்கின்ற எல்லாம் குடும்பத்தில் எல்லாம் தந்தையாக இருக்கிறீர்கள். இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பு செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறைநிலைக்குள்ளில் தகுதியுடன் பங்கேற்று எங்களுக்கு அருள் புரிவீராக.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீதே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய தம்மையே மக்கான் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்டு விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவை அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. எவ்வாறு மீட்பறிந்திருந்த இதயத்தினிடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் புகுந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வாரத்தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மையை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூய புத்துவத்திற்கும் போச்சு ஆவியுடைய தூய ஆவியை பொழுதை காணிகளை தூய்படுத்த உம்மையை வேண்டுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபடப்படும் கடிந்த தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து இறைப்புகள் பாடி நன்றி கூறி ஆசீர்வதித்து அதை பெற்றுதான் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து வீடும் தம் தந்தையாகி கடவுளுக்கு நன்றி கூறி வாழ்த்து பாடி ஆசீர்வதித்து தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் தூய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் சுயநலத்திற்கு விரும்பின நடைபெற்று வாழ்தல் பப்பத்தை மீட்புப்படுத்தி ஒப்புடுகின்றோம். திருப்பணிக்கு கூடி கூடி தந்தை பேரிடமே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடன் ரத்தத்தில் மக்களுக்கு தூய்மை சாப்பிட சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் மறைப்பு திறமை நினைப்புடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் வீட்டு விசாரம் முன்னாள் ஆயர்களாகிய Alfred Matthias, Ignatius Paul Pinto, Bernard Places Morris எல்லா திருநிலையினர் ஆகிய நடைபெற்று திருவை அன்பினை பெற செய்துள்ளது. அப்பா பிதா நீர் பிள்ளைகளுடன் அழைத்துக் கொண்ட காடில் சாமி ஆயர் தாமஸ் மூத்தகுமரே, ஆயர் ஆரோக்கிய சுவாமி, அருள் தந்தை கருணானந்தம், அருள் தந்தை ராஜகிரி, அருள் தந்தை சாமி செல்வர், அருள் தந்தை ஆலயம், அருள் தந்தை மரிய பிரகாஷ், அருள் தந்தை மரிய ஜோசப், அருள் தந்தை அன்புராஜ், அருள் தந்தை செல்வராஜ், அருள் தந்தை தோமையா, என் மடியார்களை மேற்கொள்ளும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்துள்ளது. அப்பா பிதாவை உங்களுடன் சகோதர சகோதரிகளை இறந்தவர்களை விளக்கத்தில் நினைவுறுந்து மது திருப்புகளின் ஏற்றுள்ள அனைவர் மீது விளக்கமாயிரும். கடவுளின் கடித்தான தூய மரியா, நம்முடைய கடவுளாக யோசிக்கும் நிச்சனாவளம் பெருமையார் சிறப்பு ஜூதி தூமையார் புனித ஜீவன் நட்சத்திர யோவான் மார்பு லூகாஸ் வெண்ணால் பேரின் வீட்டில் நேரப்பாள் புனித கருத்து ஆரோக்கிய சின்னப்பரவன் தைக்கினால் நன்முனைப்பது நன்முனையார் புனித அமிர்தாக ஆசீர்வாதம் அருசாக Joachim Ignacio Villar, Ignacia, the Francis Peter Francis and Francis John was the Jean John Chan, Put Jerome William Gervarius, Put John Chrysostom Justin Julian, the Random John Richmond of Yovan, Put Thomas Williams, Put Theory French of the Census Wednesdays, Put the Peter Mission, Put the Mission Paul, Put the name of the excitement, the law of the law of the Charo, the Ephesian with rigorous severity. Put the Amsumara, the Martin, the Perpetual Classica, Liver of Bruce, Martin, the children, the market report Isidore. For the project, market, the reader, market, the fast, the market, the market, the very good market. For the Barter, for the Batal of Patricia, for the Barter of Sebastian, for the market Joachim. For the Lucian General, the Season, February of the Bernadette. For the Louis, for the Alexis, Sweden to the Martin. If you look at the திருக்குறி சிவஸ்துபடியா உங்களுடைய இந்த வரங்கட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல தூய அப்பா பிதாவே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
காரணமாக நாங்கள் எதிர்நோக்கும் மீட்பு வாழ்வுக்காக மீட்பராகிய இயேசு திருவருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கிறேன். என்னுடைய அற்புதப்படியாக என்னுடைய ஆசிரியர்களுக்கு புரிகிறேன். என்னுடைய பாவங்களை பெருமிட பரந்து பாராமல் அந்த திருவின் விசுவாசத்தையும் ஞானத்தையும் புரிதத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியும் தந்திருடன் கொள்வீராக. என்று வாழ்ந்து செய்கின்றவர் நீரே. இறைவன் இயேசு கிறிஸ்து தெய்வீக அமைதி என்று எங்களோடு இருப்பதாக. வாழ்வை இறை அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி, கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இயேசு இதோ இறைவன் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர் நமது வாழ்வை கூட்டிக் கொடுக்கும், நமது வாழ்வை பெருகச் செய்யும். நிறைவு கொடுக்கும் அருளானை சென்றவர்தான் இவர் திருவிருந்தில் அழைக்கப்பட்ட நம்மை பேர் பெற்றோர். ஆண்டவர் கூறுகிறார், யாரிடம் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், வருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோம். உள்ளத்தில் இருந்த வாழ்வுதல் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, முதன்பின் அருடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிமையை படிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி உலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பார்களாக தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பதி தொடரட்டும்.